ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். வர இருக்கும் குரு பயிற்சி கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் பார்த்துடலாமா? அதற்கு முன்பாக இந்த குரு பகவான் எந்த நாளிலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி பயிற்சியாகும் குரு பகவான் கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசிக்கு 4-7 குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு கடகராசிக்கு பயிற்சியாவது ஒரு நல்ல பயிற்சி, அதிர்ஷ்டகரமான பயிற்சி என்றே சொல்லி வரலாம். கன்னிக்கு 11ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. கன்னிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஆக லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகி வருகிறார். இதுவரையில் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பாடாய் படுத்தி இருப்பார். பட்டது போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் இன்னல்களை கொடுத்திருப்பார். இப்போ இந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருகிறார். 10ல் இருந்து குரு திசை நடந்தாலும் பதவி, பெயர், புகழ், செல்வாக்கு, பட்டங்களை பறித்திருப்பார். இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான பயிற்சி என்றே சொல்லிவிடலாம். அப்போ இந்த குரு பயிற்சி 10ஆம் இடத்தில் இருக்கும் இதுவரையில் இருந்து வந்த குரு உங்களை மங்க வைத்திருப்பார். வரும் குரு பயிற்சி உங்களை பொங்க வைப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். மனதிற்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி என்றே சொல்லிவிடலாம். அதுதான் உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா குரு 3ஆம் இடமான கன்னி ராசிக்கு இளைய சகோதரன் சகோதரி ஸ்தானத்தை பார்க்கிறார். சகோதர சகோதரி வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரம், பராக்கிரமம். ஆக உங்களுடைய தைரியம் வெளிப்படும், பலம் வெளியே தெரியும், பராக்கிரமத்தோடு இருப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் விளையாட்டில் அதாவது மேட்சில் வின் பண்ணி கப்பு வாங்குவீங்க. அதன் மூலம் பெயர், புகழ், செல்வாக்கு உயரும் என்றே சொல்லிவிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிறாங்க. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். கன்னி ராசிக்கு 5ஆம் இடம் என்பது மகர ராசி. அவருக்கு இடம் கொடுத்தவர் சனி பகவான் மீனத்திலே இருக்கிறார். ஆக இந்த குரு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனியையும் 9வது பார்வையாக பார்க்கிறார். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லுக்கட்டும் விறகுக்கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமப்பார்கள். காதினிலே நீல நிற கடுக்கனும் போடுவார்கள் அப்படிம்பாங்க. இது வரையில் பார்த்தீங்கன்னா புல்லுக்கட்டு விறகு கட்டு சுமந்து
அப்பாடா என்னடா இதவே சுமந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சலிச்சுக்கிருவீங்க. இந்த குரு பெயர்ச்சி 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த குரு பகவான் 5ஆம் இட அதிபதி சனியையும் பார்ப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று விடுகிறது. அப்போ இதுவரையில் கஷ்டத்தையே அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இப்போ நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமந்தா எப்படி இருக்கும்? காசு பணம் வந்தாச்சுன்னா அடுத்து உங்கள் பகுதியில் ஒரு விஐபியாகவே மாறி வலம் வந்து கொண்டிருப்பீர்கள். ஆக அடுத்து என்ன பண்ணலாம்? காதில் நீல நிற கடுக்கன் போடுவாங்களாம் அந்த காலத்தில். இப்போயும் ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடது காதில் கடுக்கன் போட்டு அலைவாங்க. ஆக நீல நிற கடுக்கனும் போடுவார் அப்படிம்பாங்க. அடுத்து 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். இதுவரையில் கல்யாணமாகி 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சுங்க, ஒரு குழந்தைய காணோம், புழு பூச்சியை காணோம், வயிற்றில் காணோம் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் புத்திர பாக்கியத்தை கொடுக்கவே வருகிறார். உங்கள் இல்லத்தில் குழந்தை செல்வம் தவள போகுது அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த தம்பதிகளை மகிழ்விக்க போகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு ஜாதகத்திலே வலுப்பெற வேண்டும். அப்படி வலுப்பெற்று விட்டால் பூர்வ புண்ணியங்கள், உங்களுடைய தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார் செய்த நல்ல பலன்கள் உங்களை சேர்ந்து எல்லா வளங்களையும் கொடுத்து விடுவார். இங்கே குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், எல்லா வளங்களையும் கொடுக்கவே வருகிறார். கடகத்தில் உச்சம் பெறும் குரு கன்னிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு விசேஷ பார்வை என்றே சொல்லிவிடலாம். தடைப்பட்ட திருமணங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அதாவது குரு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது அந்தந்த ராசிக்கு லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய இடம். திருமணம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆக குரு கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியை பார்ப்பது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். பேசி வச்சுருப்பீங்க, மண்டபம்லாம் பார்த்து அட்வான்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு சிறு காரணங்களுக்காக அந்த திருமணம் நின்று போயிருக்கும். மீண்டும் பேச்சுவார்த்தை பண்ணி அந்த திருமணங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். உங்கள் இல்லத்திலே மேளங்கள் கொட்ட, தோரணங்கள் கட்ட, இன்னிசை வாத்தியங்கள் முழங்க, உங்கள் குடும்ப சைதம் எல்லாம் குதூகலமாய் ஆனந்தமாய் கொண்டாட உங்கள் இல்லத்திலே சுபமங்கல நிகழ்ச்சி என்ற திருமண காரியங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த குரு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இனிமேல் அந்த தடைகளை தாண்டி சுகங்களை அனுபவிக்கப் போகிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. குருவருள் இருந்தால்தான் திருவருளே கிட்டும். தெய்வங்களின் முழு ஆசியை பெற்று வளமுடன் வாழும் காலம் வந்தாச்சுங்க. யாருக்கு? கன்னி ராசிக்கு. கன்னிக்கு காரியங்கள் கைகூடும், கஷ்டங்கள் விலகும், கடன் பிரச்சனைகள் தீரும், கலங்கங்கள் போய் கண்ணியமாய் வாழும் காலம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி பல யோகங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரவே வருகிறார் அப்படின்னா அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுதான் நிஜம். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான பயிற்சி. லாபஸ்தானத்திற்கு அல்லவா வருகிறார். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கொடுக்கும், தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள், மாணவியர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், தான் விரும்பிய பாடங்களை தேர்ந்தெடுத்து படிப்பார்கள். இதுவரையில் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல வேலையில் அமர்வீர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஜாதகத்தை கொடுக்கவே வருகிறார். கடக குரு கட்டுக்கடங்காமல் கொடுப்பார். யாருக்கு? கன்னிராசிக்கு. கன்னிராசிக்கு கடகத்திற்கு பயிற்சியாகும் குரு நல்ல லாபங்களை, நல்ல செல்வங்களை, நல்ல செழிப்புக்களை வாரி வழங்கவே வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவன் உங்கள் அஸ்ட்ரோரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.